அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்புக்குரிய என் நண்பர்களே, ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதள அன்பு தோழர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, உறவுகளே, அன்பு இளைஞர்களே, இளம்பெண்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் இந்த புத்தாண்டிலே, புதிய ஆண்டிலே மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2026ஆம் ஆண்டு தொடங்கிவிட்டது. கடந்த ஆண்டை பற்றி நாம் பல நினைவுகளை அசை போட முடியும், பல ஆதாயங்களை பெற்றிருக்க முடியும், பல நன்மைகளை அடைந்திருக்க முடியும், பல தோல்விகளை சந்தித்திருக்க முடியும், பலவற்றை இழந்திருக்கலாம், பலரை இழந்திருக்கலாம். இத்தனை அனுபவத்தோடு தான் எதிர்நோக்கோடு இன்னொரு ஆண்டுக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பிறந்து விட்டது, இதையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இதிலும் பல அனுபவங்கள் இருக்கும். எல்லோருக்கும் நல்லா இருக்கணும், நல்ல நினைவுகள் நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் ஆசை உண்டு. ஆனால் யதார்த்தம் எதுவும் நிகழலாம், எதுவும் வரலாம். எதுவரும் வருவதாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும். அதை சந்திக்க நமக்கு துணிவு வேண்டும். கற்றுக்கொள்ளுங்கள் தேவதாயிடம். திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டு முழுவதும் நலங்களால் நிரப்பி உங்களுக்கு முடி சூட்டப்படுகிறது என்று திருப்பாடல் 65 வசனம் 11 மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது. ஆக அன்னை மரியாளை போல ஒரு நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களாய், நேர்மறையான ஒரு வாழ்க்கை கொண்டவர்களாய், நேர்மறையான மனநிலை கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என நமக்கு அன்னை மரியாள் முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தாண்டிலே தேவதாய், இறைவனின் தாயை நமக்கு அன்னையாக, இறைவனுக்கு அன்னையாக இருக்கின்றவரை நமக்கும் அன்னையாக திருச்சபை கொடுத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அன்னை இடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. இயேசு சொல்கிறார், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமானவர். அவரிடமிருந்து கற்றுக்கொண்டதுதான் அன்னை மரியாள். தேவதாயிடமிருந்து பிள்ளைகளாய நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது பலவற்றை இருக்கிறது. ஒரு சிறிய உதாரணம் சொல்ல முடியும். ஒரு கடத்தெருவில் ஒரு அம்மா கீரை வித்துட்டு இருக்காங்க. ஒரு கைம்பெண், கஷ்டப்படுற குடும்பம், கீரை விற்கிறாங்க. கீரை மற்ற அந்த கொத்தமல்லி போன்றவற்றெல்லாம் விற்கிறாங்க. அந்த வழியாக காரில் வந்தவர் ஒரு மனிதர் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, கீரை என்ன விலை? 10 ரூபா. கொத்தமல்லி என்ன விலை? 10 ரூபா. அது ஒரு கட்டு வாங்குறார். வாங்கிட்டு அவர் அந்த அம்மாட்ட பணம் கொடுக்குறார். 20 ரூபா கொடுக்கணும். ஆனால் 50 ரூபாய் கொடுத்துட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறார். அடுத்த கடைக்கு போய் நிற்கிறார். கார் நிற்குது. இந்த அம்மா வாங்கி பார்க்குது 50 ரூபாய். சில்லறையை பார்க்குது. சில்லறை எடுத்துக்கொண்டு பார்த்தா அந்த ஆளை காணோம். உடனடியாக அந்த அம்மா அந்த கடையை விட்டுட்டு ஓடி போய் அந்த மனிதனை பார்த்து, எங்க நீங்கள் கொடுக்க வேண்டியது 20 ரூபா தான், 30 ரூபா நான் தரணும், நீங்கள் கொண்டு போங்க, எனக்கு அது வேண்டாம். இல்லைம்மா வச்சுக்கோங்க. இல்லைப்பா வேண்டாம், எனக்கு இந்த இப்படி கிடைக்கிற காசு எனக்கு போதுமானது எனது அம்மா சொன்னாங்களாம். அந்த ஆளுக்கு உடனடியாக மனசு குத்திருச்சு. இவர் வரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கடையில், பலசரக்கு கடையில் போய் கடை வாங்கியிருக்காரு. பொருளெல்லாம் எடுத்துருக்கிறாரு, வாங்கியிருக்கிறாரு. அதில் 1000 ரூபாய்க்குள்ள பொருளை அவர் பணம் கொடுக்காமல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். இந்த அம்மா, ஒரு எளிய அம்மா ஒரு சின்ன 10 ரூபாய் 20 ரூபாய்க்காக 30 ரூபாய் திரும்பி கொடுத்துட்டாங்களே என்று சொல்லி, எனக்கும் நானும் செய்யணும் என்று சொல்லி போயிட்டு திரும்ப கடைக்கு போய், சார் நாங்கள் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க வேண்டி இருக்குது, கணக்கில் பார்த்தேன், நான் கொடுக்க மறந்துட்டேன் அல்லது கொடுக்க தவறிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வர்றார் போய். இதுக்கு அந்த கடைக்காரனுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, அதிர்ச்சியும் கூட, ஒரு ஆனந்தமும் கூட. அவர் என்ன செய்கிறாரு, இதை பார்த்த உடனே, ஐயோ நானும் இந்த கடை வைக்கிறதுக்காக ஒரு அம்மா கிட்ட
பல வருஷத்துக்கு முன்னாடி நான் 3 லட்சம் வாங்கியிருந்தேன். நான் அதை திருப்பி தரேன். நான் இப்போ நல்லா இருக்கிறேன். நான் கொடுக்க முடியும். நான் கொடுக்காம ஏமாற்றிட்டே இருக்கிறேனே என்று சொல்லி இந்த ஆள் செய்த அந்த நல்ல காரியத்தை நிமித்தமாக நேர்மறையான உள்ளத்தோடு 3 லட்சத்தோடு அதுக்கு வட்டியும் சேர்த்து 5 லட்சமாக கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுக்க போகிறார். அந்த அம்மா அப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்திருக்குது. அந்த அம்மா யார் தெரியுமா? கீரைக்காரம்மா. அந்த அம்மாட்ட தான் அந்த ஆள் வாங்கியிருக்கிறார். அந்த அம்மா ஏழையாக இருக்குது. ஆனால் இவர் பணக்கார ஆகிட்டார். அந்த அம்மாவுக்கு ஆனந்தம். ஐயோ, நான் கேட்காமலேயே இதுவரையும் கேட்டும் கொடுக்காமலே இருந்தவர் இன்னைக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஆனந்தமாக வாங்கினாங்களாம். இதுதாங்க, அதாவது ஒருவர் நல்லது செய்யும்போது அந்த நேர்மறையான எண்ணங்கள் பிறரை பாதிக்கும் நல்ல முறையில். இப்படிப்பட்ட செயல்களைத்தான் நாம் செய்யணும். இந்த புத்தாண்டில் அப்படி செய்யுங்க. இந்த புத்தாண்டில் அப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு நாம் வாழ்வோம், மனதோடு வாழ்வோம். ஏனென்றால் இறைவன் நம் அனைவரையும் தனது சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கிறார். ஆக ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். அன்னை மரியாள் ஒரு தாய், அன்னை மரியாள் ஒரு பெண், அன்னை மரியாள் ஒரு மனைவி. எவ்வளோ அற்புதமான பண்புகள்! இவர்களை நாம் வாழ முடியுங்க. எல்லாருக்கும் உரியதானது அது. அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்காக கடவுளுக்கு அந்த நேர்மறையான எண்ணங்களை ஒப்பு கொடுத்த இது ஆணுடைய அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி எப்போ இருக்கும் மேலான பெயரை அவங்க இன்றைக்கி நாம் பார்த்து மகிழுகிறோம், கொடுக்குறோம். நமக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. இறைவன் சொல்லுகிறார், துயதோர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர் கடவுளை காண்பர். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆசீர்வாதமிக்க ஆண்டாக இருக்கட்டும். சவால் நிறைந்ததோடு நம்ம எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம், கடந்து செல்வோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். இம்மானில் நமக்கு பிறந்திருக்கிற கடவுள் நம்மோடு இருப்பார். அன்னை மரியாளும் தேவதாயம் நம்மோடு இருக்க போகிறார். ஆகவே அவர்களை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். அவர்களை போன்ற நேர்மறையான எண்ணங்களோடு வாழ்வோம். நிறைய ஆசிரை பெறுவோம். ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். எல்லோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். சியோனிலிருந்து உங்கள் அனைவருக்கும் இறைவன் ஆசிரை அருளுவாராக, வழங்குவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.